வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிரகாஷ் ஸ்டாக் சேனல். பிரகாஷ் ஸ்டாக் சேனலில் அன்னை கார்ஸாக நமக்காக அடுத்ததாக விற்பனைக்குள்ள கார் பார்த்திங்கன்னா இண்டிகா டிஎல்எஸ் வண்டி. இது 2004 மாடலு. 2004 மாடலு. உண்மையிலே சொல்கிறேங்க, 100% வந்து ஒர்த்தான வண்டி. இண்டிவிஜுவல் பியூர் ஓன் போர்டு. இது ஆர்சி ஓனர் யாரோ அவரை பார்த்து வாங்கியிருக்கிறார். ஃபஸ்ட்டு ஓனரு புதுசாக வாங்கின வண்டியை செகண்ட் ஓனரை அந்த ஆர்சி ஓனர் பார்த்து வாங்கியிருக்கிறாரு. வண்டி அவ்வளோ தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 2004 மாடல் மாதிரியே தெரியாது. நீங்கள் க்ளீனாக இதை பாருங்கள், பாடிலாம் அவ்வளோ தெளிவாக இருக்குங்க. இதை பாருங்கள், 100% இதை வந்து வாங்குறவங்க 100% ஒருத்தர் பாருங்கள். அவுட்லுக்கு அவ்வளோ தெளிவாக இருக்கும். ஒரு கண்ணாடி கூட ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. பாடியில் ஒரு இடத்துல கூட டென்ட்டு, கிராச்சஸ்ஸு, ரஸ்ட்டு எதுவுமே பார்க்க முடியாது. நான் அதனால தான் சொல்கிறேன், க்ளீன் பாருங்கள். டயர் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இதிலேருந்து கன்ஃபார்மாக 40,000 கிலோமீட்டர் ஓட்டலாம். ஒரு இடத்துல டச்சப், ரீப்ளேஸ்மெண்ட்டு, கண்ணாடி எதுவுமே இருக்காது. அண்டர் சேஸ் ரஸ்ட் எதுவுமே இருக்காது. அவ்வளோ தெளிவாக இருக்குது. இந்த பாருங்க, இப்போ உள்ள இன்டீரியர் காட்டுற பாருங்க, அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க. அந்த கம்பெனியில் வந்த ஸ்டிக்கர்லாம் கூட எதுவும் பிரிச்சிருக்க மாட்டேன். அந்த பாருங்கள், கீழெல்லாம் காட்டுற பாருங்க, பேக் சைடு. இப்போ இதோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 77,530 தான் ஓடி இருக்குது. இது என்னடா 18 வருஷம் வண்டி இவ்வளோ கிலோமீட்டர் வரும் டவுட் வரும். நீங்கள் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்கள், மியூசிக் சிஸ்டம் பக்கா ஒர்க்கிங்கு. பாருங்கள், இப்போ இன்ஜின் ஆன் பண்ணிவிட்டேன். இன்ஜின் ஆனில் இருக்கிறது பாருங்கன்னா ஒரு ரெஸ்ட்டு பார்க்க முடியாது. ஹோல்ட் பண்ணலாம் அவ்வளோ தெளிவாக இருக்கும். பேட்டரி 2020 மாற்றிருக்காங்க. ஒரு ரெஸ்ட்டு பார்க்க முடியாது, அவ்வளோ தெளிவாக இருக்கும். இந்த பாருங்கள், இன்ஜின் ரூம் ஓவராலாக இதை பாருங்கள், இன்ஜின் ரூம் ஓவராலாக காட்டிட்டேன். அவ்வளோ தெளிவாக இருக்குங்க. இதை பாருங்கள், இது ஒரு ரெஸ்ட்டு பார்க்க முடியாது. டிக்கி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதை பாருங்கள், இப்போ டிக்கி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வரைக்கும் இந்த ஜாக்கி எடுத்து கூட இருக்க மாட்டாங்க போல். இதை பாருங்கள், அவ்வளோ தெளிவாக இருக்குது. இது பாருங்கள், ஸ்டெப்னிலாம் கூட இன்னும் யூஸ் பண்ணலாம். இது பாருங்கள், ஸ்பேனர்லாம் கூட பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கும். வீல் ஸ்பேனர் இது பாருங்கள், எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவ்வளோ தெளிவாக இருக்கும். ஜாக்கி எடுத்து கூட இருக்க மாட்டாங்க போல். அதாவது ஜாக்கி ஸ்டெப்னி இருக்கிற இடம் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். அந்த ஒரிஜினாலிட்டிக்காக இதை சொல்கிறேன். ரெண்டாவது, வண்டியோட சர்வீஸ் புக்கே இன்னும் அப்படியே வச்சுருக்காங்க. அவ்வளோ தெளிவாக இருக்குங்க வண்டி. 100% வாங்குறவங்களுக்கு ஒருத்தங்க. இப்போ இந்த ஓனர் பேர் பார்த்தீங்கன்னா சுரேஷ். இவரை பார்த்து தான் வண்டி வாங்கினேன். இவர் தான் இப்போ செகண்ட் ஓனரு. இவரோட ஆதார் கார்டு, இவரோட பேன் கார்டு, இன்சூரன்ஸு பார்த்தீங்கன்னா 2024 5ஆம் மாதம் வரைக்கும் இருக்குது. எஃப்சி பார்த்தீங்கன்னா 2024 பிப்ரவரி 28 வரைக்கும் இருக்குது. இன்னும் 2.5 மாதத்துக்கு எஃப்சி இருக்குது. இன்சூரன்ஸ் இன்னும் 5 மாதம் இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா ஏசி மட்டும் வேலை பார்க்கணும், அது என்னன்னு தெரியல. மற்றபடி வண்டி பார்த்தீங்கன்னா இன்டீரியர், அவுட்லுக்கு, இன்ஜின் ரூமு, டிக்கி, டயர் எல்லாமே பக்காவாக இருக்குதுங்க. ஏசி மட்டும் தாங்க வேலை பார்க்குறேன். இதோட ரேட்டு நான் 55 ரூபா சொல்கிறேன். நேரில் வாங்க, சின்னதாக ஒரு அமௌண்ட் கம்மி பண்ணி தரேன். 100% ஒர்த்துங்க. 2022 எஃப்சிக்கு மட்டும் நீங்கள் 6,000 ரூபா செலவு பண்ணணும். அதை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 29 வரைக்கும் எஃப்சி வரைக்கும் அழகாக ஓட்டிங்கன்னா கம்மி பட்ஜெட் வண்டி. 55 ரூபா தான் சொல்கிறேன். இன்னும் தான் அமௌண்ட் கம்மி பண்ணி தரேன். நேரில் வாங்க, 100% ஒர்த்தான வண்டி தாங்க. செகண்ட் ஓனரை ஃபஸ்ட்டு ஆர்சி ஓனரை பார்த்து அந்த வண்டி வாங்கியிருக்கிறாரு. வண்டி தெளிவாக வச்சுருக்கிறாங்க. 2004 18 வருஷம் வண்டி மாதிரியே தெரியாது. விருப்பம் இருக்கிறவங்க பள்ளிக்காரனை வாங்க. வண்டி நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 100% ஒர்த்தான வண்டி, பட்ஜெட் ரேட் வண்டி தான். இது போல் நல்ல விதமான காரை நீங்கள் நியாயமான விலைக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட பிரகாஷ் ஸ்டாக் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.